வழக்கமாக தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு பிறகு முதலமைச்சராக அல்லது அமைச்சரவை பொறுப்பெடுக்கிற பொழுது வழக்கமாக 2 கீதங்கள் பாடல்கள் மட்டுமே பாடப்படும். ஒன்று ஜனகணமன என்ற ஒரு பண், 2வது தமிழ்த்தாய் வாழ்த்து. ஆக இந்த இடத்துல என்ன நடந்திருக்கிறது? நேற்று நடந்த 10ஆம் தேதி மே மாதம் நடந்த பதவியேற்பு நிகழ்வில் வந்தே மாதரம் என்ற இன்னொரு பாடலையும் புகுத்தி தமிழ் பாடலை, தமிழ் வாழ்த்தை 3ஆம் தரத்தில் 3ஆம் இடத்தில் வைத்துள்ளனர். இந்த செயல் மிகுந்த வேதனை அளிக்கிறது. தமிழ் பற்றுள்ளோருக்கும், தமிழ் அறிஞர்களுக்கும், தமிழ் நாட்டுக்கும், தமிழ் மக்களுக்கும் இழைத்த பெரிய துரோகமா. முதல் கோணம் முற்றிலும் கோணம் என்பார். மன்னிப்பு கேட்டாலும் விஜயனுடைய தவறுதானே. ஆளுநரிடம் எடுத்துச் சொல்லி தமிழ் உணர்வையும் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளையும் பாதுகாத்திருக்க வேண்டுமே. கூடியிருந்த பெரிய கூட்டத்தை கண்டு மயங்கி போயிட்டனரோ? நடுவண் அரசனுடைய அடக்குமுறையும் ஆதிக்கமும் இப்பொழுதே தெரிந்துவிட்டது பாருங்கள்.